ஷர்மிளா, முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் தலைமையில் தொகுதி பங்கீட்டு குழுவினருடன் இறுதிக்கட்ட ஆலோசனையில் இன்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் ஈடுபட்டிருக்கிறார். ஏற்கனவே காங்கிரஸ் கட்சிக்கு 28 தொகுதிகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு 2 தொகுதிகள், மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. மீதி உள்ள முக்கியமான கட்சிகளான தேமுதிக மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட கட்சிகளுக்கு கடந்த முறை 6 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த முறை எத்தனை இடங்களை ஒதுக்கீடு செய்வது என்பது குறித்து இறுதிக்கட்ட ஆலோசனையில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் திமுக தொகுதி பங்கீட்டு குழுவிடம் யாரிடம் எவ்வளவு சீட்டு ஒதுக்கீடு செய்வது, எந்தெந்த கட்சிகளுக்கு எத்தனை இடங்கள் கேட்கிறார்கள், அவர்களுக்கு எந்தெந்த தொகுதிகளை வழங்கலாம் என்பது தொடர்பான ஆலோசனை நடைபெற்று வருகிறது. திங்கட்கிழமை இந்த கூட்டணி முழுமையாக இறுதி செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தமிழக சட்டமன்ற தேர்தல் வரலாற்றிலேயே இதுவரை இல்லாத அளவுக்கு 26 கட்சிகள் இந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கின்றன. இதில் 20 கட்சிகளுக்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்படும் என தெரிகிறது. காங்கிரஸ் கட்சிக்கு ஏற்கனவே ஒதுக்கீடு செய்யப்பட்டு விட்டது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகிய கட்சிகளுக்கும் மக்கள் நீதி மையத்திற்கும் புதிதாக ஒதுக்கீடு செய்ய வேண்டியிருக்கிறது. தேமுதிக மற்றும் மக்கள் நீதி மையம் புதிதாக இணைந்துள்ள முக்கியமான கட்சிகள். இது தவிர மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு விட்டது. SDPI என்று அழைக்கக்கூடிய சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா கட்சிக்கும் இந்த முறை தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட இருக்கிறது. இதே போல தமிமுன் அன்சாரியின் மனிதநேய ஜனநாயக கட்சிக்கும் தொகுதி ஒதுக்கீடு செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்களோடு முக்குளத்தோர் புலிப்படை மற்றும் கொங்கு இளைஞர் பேரவை தனியரசு கட்சி, கருணாஸ் கட்சிக்கும் தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டி இருக்கிறது. இது தவிர வல்லரசு ஃபார்வர்டு பிளாக், ஆதி தமிழர் பேரவை, தமிழ் புலிகள் கட்சி, ஆதி தமிழர் கட்சி, புதிய திராவிடர் கழகம், தமிழர் தேசம் கட்சி, அகில இந்திய பசுமன் முன்னேற்ற கழகம் என பல்வேறு கட்சிகளும் இணைந்திருக்கின்றன. இந்த கட்சிகளுக்கு இதயத்தில் மட்டும் இடம், தொகுதியில் போட்டியிடுவதற்கு சீட் வழங்க மாட்டார்கள் என குறிப்பிட்ட சில கட்சிகளுக்கு தெரிகிறது. இருந்த போதிலும் ஒரு 82 தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இப்போது திமுக தலைமை இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 160 தொகுதிகளில் திமுக போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு தொகுதி 2 தொகுதி வழங்க உள்ள தமிழக வாழ்வுரிமை கட்சி மற்றும் முக்குளத்தோர் புலிப்படை, சமத்துவ மக்கள் கழகம், கொங்கு இளைஞர் பேரவை மற்றும் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிடுவதற்கு சம்மதம் தெரிவித்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இதன்படி இப்போது உள்ள அந்த கூட்டணி விவரத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு 28 ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தேமுதிகவிற்கு 6 இடங்களில் இருந்து 8 இடங்கள் வரை ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும், அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் 8 இடங்கள் வரை ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், மதிமுக ஆகிய கட்சிகளுக்கு தலா 6 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வேல்முருகனின் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு கூடுதலாக இந்த முறை ஒரு தொகுதி 2 தொகுதிகள் வரை ஒதுக்கீடு செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஈஸ்வரனின் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 2 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்படும் என தெரிகிறது. இதே போல மக்கள் நீதி மையத்திற்கு, கமலஹாசனின் மக்கள் நீதி மையத்திற்கு இந்த முறை 2 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது தவிர மனிதநேய மக்கள் கட்சி, தமிமுன் அன்சாரி மற்றும் கருணாஸ் மற்றும் தனியரசு கட்சியின் கொங்கு இளைஞர் பேரவை ஆகியோருக்கு தலா 1 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மற்றொன்று கே சிவகுமாரின் தமிழர் தேசம் கட்சிக்கு இந்த முறை ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்படும். ஏனென்றால் தமிழர் தேசம் கட்சி ஃபார்வர்டு பிளாக் தமிழர் தேசம் கட்சி பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் இருந்து இப்போது திமுக கூட்டணியில் இணைந்திருக்கிறது. திமுக கூட்டணியில் இணைந்த முக்கியமான கட்சி தமிழர் தேசம் கட்சி. அவர்களுக்கு தொகுதியில் ஒதுக்கீடு கடந்த முறை செய்யப்படாதாலும், இந்த நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டியும் உரிய பிரதிநிதித்துவம் வழங்கப்படாதாலும் கே செல்வகுமாரின் தமிழர் தேசம் கட்சிக்கு திமுக கூட்டணியில் 1 இடம் ஒதுக்கீடு செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுபோல கிறிஸ்தவ நல்லெண்ணெய் இயக்கம் மற்றும் மக்கள் விடுதலை கட்சி, ஆதி தமிழர் பேரவை, இது வல்லரசு ஃபார்வர்டு பிளாக் ஆகிய கட்சிகளுக்கும் தலா 1 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அவைகளும் உதயசூரியன் சின்னத்தில் அந்த கட்சிகளும் போட்டியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சிறிய கட்சிகள் மற்றும் தேமுதிக, மக்கள் நீதி மையம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, CPI, CPM, மதிமுக ஆகிய கட்சிகளுக்கான தொகுதிகளை இன்றே இறுதி செய்துவிட்டு மற்ற 2 தொகுதிகள், 1 தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய கட்சிகளை திங்கட்கிழமை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஷர்மிளா.